வெளிவிகார அமைச்சர் விஜித் ஹேரத்தை மையப்படுத்திய ஒரு செய்தி அதிகாரப்பூர்வமான பாதுகாப்பு உதவி திட்ட ஒப்பந்தத்தில் இலங்கை ஜப்பான் கைச்சாத்து என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. அதிகாரப்பூர்வ பாதுகாப்பு உதவி திட்டம் மற்றும் பால்பண்ணை துறையில் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கான திட்டம் குறித்த உடன்படிக்கையில் இலங்கையும் ஜப்பானும் கைச்சாத்திட்டிருக்கின்றன. ஜப்பானுக்கு ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க மேற்கொள்ள விஜயத்தின் ஒரு அங்கமாகவே இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் அகியோ ஷிமேதா மற்றும் வெளியுறவுத்துறை இணைந்து இந்த ஒப்பந்தத்தினை இவ்வாறு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் இது தொடர்பில் வெளியாகி இருக்கிற மேலதிக தகவல் பற்றி நாம் பார்க்கும்போது விஜித் ஹேரத் இந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டிருக்கிறார். 2023 தொடங்கப்பட்ட அதிகாரப்பூர்வ பாதுகாப்பு உதவி திட்டம் ஒத்த எண்ணம் கொண்ட நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் தடுப்பு திறன்களை வலுப்படுத்த ஜப்பானின் புதிய மானிய உதவி ஒத்துழைப்பு கட்டமைப்பாகும். வளரும் நாடுகளின் பொருளாதார சமூக மேம்பாட்டுக்கான அதிகாரப்பூர்வ மேம்பாட்டு உதவி, அதாவது ஒடாவிலிருந்து வேறுபட்டு ஆயுதப்படைகள் ஒரு பெறுநராக இருக்க அதிகாரப்பூர்வ பாதுகாப்பு உதவி திட்டம் உதவுகிறது. இந்த அதிகாரப்பூர்வ பாதுகாப்பு உதவி திட்டத்தின் கீழ் 500 மில்லியன் யென் அன்னளவாக 1 பில்லியன் ரூபாய் தொகையில் அவதானிப்பு, கண்காணிப்பு மற்றும் பேரிடர் நிவாரணத்துக்காக 2 வகையான அதிநவீன ஜப்பானில் தயாரிக்கப்பட்ட ஆளில்லா வான்வெளி வாகனங்கள் இலங்கை கடற்படைக்கு வழங்கப்படும் என்றும் இந்த திட்டம் இலங்கையின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கும் பிராந்திய ஸ்திரத்தன்மையை பராமரிப்பதற்கும் வலுப்படுத்துவதற்கும் பங்களிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பால்பண்ணை துறையில் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கான மானிய உதவி திட்டத்தின் கீழ் 463 மில்லியன் யென், அதாவது தோராயமாக 945 மில்லியன் ரூபாய் தொகையில் நிகழ்நேர பாலிமரேஸ் அதீனத்தில் சங்கிலி எதிர்வினை உபகரணங்கள், விந்து இயக்கம் பகுப்பாய்வு அமைப்பு மற்றும் 4 சக்கர டிராக்டர் போன்ற உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்ப ஆதரவு ஆகியவை மத்திய மாகாணம், வடக்கு மாகாணம், கிழக்கு மாகாணம், வடமத்திய மாகாணம் மற்றும் வடமேற்கு மாகாணத்தில் உள்ள கால்நடை வசதிகளுக்கு வழங்கப்படும் என்றும் இந்த திட்டம் பால் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதையும் அதன் மூலம் இலங்கையில் உள்ள சிறு அளவிலான பால் விவசாயிகளின் மேம்பட்ட வாழ்வாதாரத்தின் மூலம் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிப்பதையும் இதே நோக்கமாக கொண்டிருக்கிறது என்பது மற்றும் ஒரு முக்கியமான தகவல்.